இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, மதுரை மாவட்டத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குது, 2021 யார் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க, எந்த கட்சி வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு பதிவாச்சு, எல்லா தரவுகளையும் நம்ம தெளிவாக மதுரை மாவட்டத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மதுரை மாவட்டம். 10 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது தான் மதுரை மாவட்டம். முதலாவது பார்க்கணுன்னா மேலூர் சட்டமன்ற தொகுதி, ரெண்டாவது மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி, மூன்றாவது சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி, நான்காவது மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி, ஐந்தாவது மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி, ஆறாவது மத்திய மதுரை சட்டமன்ற தொகுதி, ஏழாவது மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி, எட்டாவது திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி, ஒன்பதாவது திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி, நான்காவது உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி. இந்த 10 சட்டமன்ற தொகுதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது மத்திய மதுரை சட்டமன்ற தொகுதி. திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 73,205 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 49.47% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல அதிமுக என் ஜோதி முத்துராமலிங்கம் அவர்கள் போட்டியிட்டு 39,029 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 26.37% ஓட்டு வாங்கி அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. மூன்றாவது இடத்துல மக்கள் நீதி மையம் பி மணி அவர்கள் போட்டியிட்டு 14,495 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 9.79% ஓட்டு வாங்கி மூன்றாவது இடத்துல இருக்காங்க. நான்காவது இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா நாம் தமிழர் கட்சி ஜே பாண்டியம்மாள் அவர்கள் போட்டியிட்டு 11,215 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 7.58% ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சியோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டு தான். எல்லா கட்சிகளும் நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்ன அவங்களுடைய கட்சிக்காக வாங்கிய ஓட்டை பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணும்னா 34,176 ஓட்டு, 23.9% ஓட்டு அதிமுகவோட திமுக அதிகம் வெற்றி பெற்றிருக்காங்க. அதே நேரம் பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 1,47,989 ஓட்டு பதிவாயிருக்கு. 61.17% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே மத்திய மதுரை சட்டமன்ற தொகுதியில் 2021 திமுக வெற்றி பெற்றிருக்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்க இருப்பது மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி. மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. செல்லூர் கே ராஜு அவர்கள் போட்டியிட்டு 83,883 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 41.96% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல திமுக சி சின்னம்மாள் அவர்கள் போட்டியிட்டு 74,762 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 37.40% ஓட்டு வாங்கி திமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி சி வெற்றி குமாரன் அவர்கள் போட்டியிட்டு 18,224 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 9.12% ஓட்டு வாங்கி அவங்க மூன்றாவது இடத்துல இருக்காங்க. நான்காவது இடத்துல மக்கள் நீதி மையம் பி முனியசாமி அவர்கள் போட்டியிட்டு 15,849 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 7.93% ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சியோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டு தான். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்ன அவங்களுடைய கட்சிக்காக வாங்கிய ஓட்டை பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா 9,121 ஓட்டு, 4.56% ஓட்டு, 10,000 ஓட்டுக்குள்ளே திமுக விட அதிமுக அதிகம் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறது திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் 2021 அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. வி ராஜன் செல்லப்பா அவர்கள் போட்டியிட்டு 1,03,683 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 43.96% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொன்னுத்தாய் அவர்கள் போட்டிட்டு 74,194 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 31.46% ஓட்டு வாங்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க, தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி ஆர் ரேவதி அவர்கள் போட்டிட்டு 22,722 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 9.63% ஓட்டு வாங்கி மூன்றாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நான்காவது இடத்துல மக்கள் நீதி மையம் எம் பாரதிராஜன் அவர்கள் போட்டிட்டு 16,750 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 7.1% ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் கூட்டணி கட்சியோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டை தான் பார்த்துருக்கோம். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்ன அவங்களுடைய கட்சிக்காக வாங்கிய ஓட்டை பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா 29,489 ஓட்டு, 12.5% ஓட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட அதிமுக அதிகம் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். இந்த சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளை எடுத்துக்கிட்டோம்னா 2021 2,35,849 ஓட்டு பதிவாயிருக்கு. 73.36% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் 2021 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்குறது திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி. திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 ஆர்பி உதயகுமார் அவர்கள் போட்டியிட்டு 1,338 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 45.51% ஓட்டு வாங்கி
அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல திமுக எம் மணிமாறன் அவர்கள் போட்டியிட்டு 86,251 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39.12% ஓட்டு வாங்கி திமுக தோல்வி அடைஞ்சு 2வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல அமமுக கே ஆதி நாராயணன் அவர்கள் போட்டியிட்டு 13,780 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 6.25% ஓட்டு வாங்கி அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 3வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 4வது இடத்துல நாம் தமிழர் கட்சி எம் சாரல் அவர்கள் போட்டியிட்டு 11,593 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5.26% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்காங்க நாம் தமிழர் கட்சி. நம்ம பார்த்த எல்லாமே திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் கூட்டணி கட்சியோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டை தான் பார்த்துருக்கோம். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்னா அவங்களுடைய கட்சிக்காக வாங்கிய ஓட்டு. வெற்றி வாக்கு வித்தியாசம் எடுத்துக்கிட்டோம்னா 14,087 ஓட்டு, 6.39% ஓட்டு திமுக விட அதிமுக அதிகம் வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 அந்த சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 2,20,495 ஓட்டு, 78.86% ஓட்டு பதிவாயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரம் ஓட்டு போட்ட தகுதியான வாக்காளர்கள் 2021 2,79,598 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,20,495 பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் 2021 அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது இந்த வீடியோவில் பார்க்குறோம். கடைசியாக மதுரை சட்டமன்ற தொகுதியில் நம்ம பார்க்கிருப்பது உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி. அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 பி ஐயப்பன் அவர்கள் போட்டியிட்டு 71,255 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 33.53% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல ஃபார்வர்ட் பிளாக் கட்சி PV கதிரவன் அவர்கள் போட்டியிட்டு 63,778 ஓட்டு, 30.1% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 3வது இடத்துல அமமுக ஐ மகேந்திரன் அவர்கள் போட்டியிட்டு 55,491 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 26.11% ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்காங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். 4வது இடத்துல நாம் தமிழர் கட்சி ஜி இந்து கோவிலன் அவங்க போட்டிட்டு 15,357 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 7.23% ஓட்டு வாங்கி நாம் தமிழர் கட்சி 4வது இடத்துல இருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் கூட்டணி கட்சியோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டை தான் பார்த்துருக்கோம். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சுன்னு அவனுடைய கட்சிக்காக வாங்கிய ஓட்டு. வெற்றி வாக்கு வித்தியாசம் எடுத்துக்கிட்டோம்னா 7,477 ஓட்டு, 3.52% ஓட்டில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட அதிமுக அதிகம் வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 அந்த சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 2,12,513 ஓட்டு பதிவாயிருக்கு. 74.60% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். 2021 ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் 2,84,858 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,12,513 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் 2021 அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்த எல்லாமே மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துருக்கோம். யார் வெற்றி பெற்றால் எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்கன்னு எல்லாம் தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.